அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம். ஆலத்தூர் களஞ்சியத்தில் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய வாழ்வியல் சிந்தனையின் தலைப்பு மூளை மற்றும் மனம். மூளை என்பது நாம் பிறக்கும் போதே இருக்கிறது. முழுமை வயது 25 வரை தொடர்கிறது. 25 வயதுக்கு பிறகு மூளையின் வளர்ச்சி முழுமையாக முடிவடையும். அதற்கு ஒரு உருவமும் இருப்பிடமும் உண்டு. அது கண்கள் மூலம் கண்டறியும், காதால் கேட்டறியும், நாக்கால் சுவையறியும். மனம் என்பது சிந்தனை, நோக்கு, உணர்ச்சி, மன உறுதி, கற்பனை போன்றவற்றின் வெளிப்படுகின்ற அறிவு மற்றும் உணர்வு நிலை சார்ந்த அம்சங்களின் தொகுப்பை குறிக்கிறது. மனம் என்பது நம்முடைய சூழ்நிலையை பொறுத்து அமைகிறது. பட்டினத்தார் சொன்னார், உணவைத்தான் உண்டேன், மலம் எப்படி வந்தது? உயிரோடு தானே இருந்தேன், எப்படி மாண்டு போனேன்? மலம்தான் உணவாக இருந்ததா, மரணம்தான் வாழ்வாய் இருந்ததா? இன்னும் இழுத்து கொண்டு இருக்கின்றாள், செத்து தொலையவில்லையே என்று மனைவியும் சுற்றமும் பேசியது. எனக்கு அவர்கள் என்னை 100 ஆண்டு வாழ்க என வாழ்த்தியது நினைவுக்கு வந்தது. இதுவரை எனது கோடாரியால் நான் எனது வேறையெல்லாம் வெட்டி கொண்டிருக்கிறேன். நான் விரும்பியவை எல்லாம் என்னை வெறுத்து கொண்டிருக்கிறது. இளமை இருக்கும்போதே முதுமையை பழகிவிட வேண்டும். அருஞ்சுவை உணவை தேடி தேடி உண்ணும் போதே அது மலமாகும் என்று உணர்ந்திருந்தால் அடுத்தவர் உணவை நான் பறித்திருக்க மாட்டேன். அனைவருக்கும் பயன்பட வேண்டிய பொருளை ஒரு திருடனைப் போல் பதுக்கியிருக்க மாட்டேன். காலம் கடந்த யானம், பாயும் நோயும் தவிர யார் துணை வரப்போகிறார்கள்? இறந்தாலும் எனக்காக யார் அழப்போகிறார்கள்? பிணமாய பின் இந்த மாளிகை பணம் எனவென்று நான் சொந்தம் கொள்ள முடியும். சந்தனத்தால் மணத்த உடல் என்றாலும் இறந்தால் மணக்கவா போகிறது? கண்ணே மணியே என்று கொஞ்சிய தாயும், காதலா என் உயிரே என்று சொன்ன மனைவியும் பிணமானவின் சுடுகாற்றில் அல்லவா விட்டு செல்வார்கள்? பிரியமாட்டேன் என்று சொன்னவர்கள் பிணம் என்று வீசி சென்ற பிறகு மண் என்னை பார்த்து, மகனே நான் இருக்கிறேன், என் மடியில் வந்து உறங்கு என்று என்னை மார்போடு தழுவிக்கொண்டது. உங்கள் உடலில் இருக்கும் ஒவ்வொரு உறுப்பும் நீங்கள் உயிருடன் இருக்கும் அத்தனை நாளும் பயன்படுத்தவே படைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் வயதானால் அந்த நோய் வரும், வயதானால் இந்த நோய் வரும் என்று சொன்னால் தயவு செய்து நம்பாதீர்கள். உங்கள் கூடவே வாழும் மிருகங்களை பாருங்கள். மரணம் வரும் வரை தன் வேலையை தானே செய்து கொள்கிறது. எந்த பறவை தனக்கு வயதாகிவிட்டது என்று தன் குஞ்சிடம் சாப்பாடு கேட்பதில்லை. எந்த மாடு படுத்து கொண்டு தன் கன்றிடம் தண்ணீரை உணவை கொண்டு வா என்று கேட்பதில்லை. எந்த பூனையோ நாயோ படுத்த படுக்கையாக இருந்து கொண்டு மலம் கழிப்பதில்லை. மரணமடையும் நாள் வரை ஆரோக்கியமாக சுகமாக நம் வேலையை அனைத்தையும் செய்கின்றன. அதுபோல் மனிதர்கள் மட்டும்தான் வயதானால் நோய் வரும், இயலாமை வரும் என்று நம்பி அடுத்தவரை எதிர்பார்த்து வாழ ஆரம்பிக்கிறார்கள். எல்லாம் உங்கள் மனதிலும் அதன் நம்பிக்கையிலும் தான் இருக்கிறது. சிந்தனையை மாற்றுங்கள், ஆரோக்கியமாக வாழுங்கள். நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதுவாக ஆகிறீர்கள் என்பனி விழிப்புணர்வை விதைப்பது. நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும். சொல்வது என் கடமை, முடிவெடுப்பது உரிமை. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.